श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम. ஸ்ரீராமர் லக்ஷ்மணருடன் கௌசல்யா மாதாவின் அரண்மனைக்கு வந்து கௌசல்யா மாதாவிடம் தான் நாட்டை ஆள முடியாது, வனத்திற்கு செல்ல வேண்டும், தண்டகா வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கௌசல்யா மாதாவிடம் கூறுகிறார். இதை கேட்டவுடன் கௌசல்யா மாதாவானவர் அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார்கள். அதை எப்படி வால்மீகர் வர்ணித்து இருக்கிறார் என்றால், தேவலோகத்திலிருந்து ஒரு மரக்கிளை உடைந்து கீழே எவ்வாறு விழுமோ அதுபோன்று கௌசல்யா மாதா உடைந்து விழுந்து விடுகிறார்கள். பிறகு ஸ்ரீராமரை அவரை தூக்கி நிறுத்தி, அப்பொழுது கௌசல்யா மாதாவானவர் மிகுந்த கவலையுடன் வருத்தத்துடன் தன்னுடைய துர்பாகிய நிலையை, இதுவரை அவள் யாரிடமும் எதுவும் கூறாமல் தனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தானே சகித்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது இதை கேட்டவுடன், அதாவது ஸ்ரீராமருக்கு நாட்டை ஆளும் வாய்ப்பு இல்லை, அது மட்டுமே அல்லாமல் கௌசல்யா மாதாவை பிரிந்து 14 ஆண்டுகள் தண்டகா வனத்திற்கு செல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை கேட்டவுடன் மிகுந்த கவலைக்கு உண்டாகி தன்னுடைய துக்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து விடுகிறார்கள் கௌசல்யா மாதானவர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாதிருந்தால் அப்பொழுது இந்த உலகம் என்னை எவ்வாறெல்லாம் பேசியிருக்குமோ, அதாவது குழந்தை இல்லை என்றால் எல்லோருமே ஒருவாறு பேசுவார்கள் அல்லவா, அவ்வாறு பேசியிருந்தாலும் குழந்தை இல்லை என்ற சோகம் இருந்தாலும் அது இத்தகைய சோகத்திற்கோ இத்தகைய கஷ்டத்திற்குள்ளாகி இருக்க மாட்டேன். இப்பொழுது நீ கூறும் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுவதை கேட்கும் பொழுது அந்த கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமாகவே எனக்கு இருந்திருக்காது. என்னுடைய வயிற்றில் வந்து பிறந்ததினால்தான் நீ இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ. நான் எந்தவித சுகத்தையுமே வேண்டியவள் அல்ல. சுகங்கள் கிடைக்கவில்லை, எனக்கு தகுந்த மரியாதை கிடைக்கவில்லை என்றாலும் நான் பொறுத்து கொண்டு தான் இருந்தேன். அதாவது தசரதர் கைகேயிக்கு தான் எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுப்பார், கைகேயை தான் எல்லாவற்றிலும் அவர் அழைத்து செல்வார் எல்லா இடத்திற்குமே. அது போன்றிருந்தவர் கௌசல்யா மாதா தான் ராஜமாதா என்றாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை அவர் கொடுக்கவில்லை என்றாலும், தன்னுடைய மகன் நாட்டை ஆள்வான், அதன் மூலம் நாம் உயர்வு பெறலாம், அதாவது நமக்கு என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த கௌசல்யா மாதாவிற்கு இந்த செய்தி பேரிடியாய் தனக்கு என்ன நிகழ்கிறது என்றே தெரியாத அளவிற்கு அவர்களுக்கு வருத்தம் உண்டாகிறது. பிறகு அவர்கள், எத்தகைய கஷ்டத்தை எல்லாமோ நான் அனுபவித்து விட்டேன், ஏற்கனவே என்னை யாரும் மதிப்பதில்லை, அதாவது தசரதரின் மற்ற மனைவிகள் என்னை மதிப்பதில்லை, அவர் கைகையை தான் குறிப்பிட்டு கூறுகிறார், மதிப்பதில்லை. இப்பொழுது உனக்கும் வனவாசமும் கொடுத்து விட்டால் நீயும் இல்லாமல் நான் இங்கே இருப்பதை விட இறந்தே விடலாம். யமதர்மர் கூட என் மீது கருணை காட்டி எனக்கு இறப்பு என்பதை அளிக்க மாட்டார் போலிருக்கிறதே. நான் இத்தகைய கஷ்டங்களுக்கு உள்ளாவதை விட நான் இறந்து விடுவதே மேல். உன்னை பிரிந்து, ஸ்ரீராமரை பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும் என்று மிகுந்த கவலையுடன் மிகவும் புலம்பி, தசரதற்கு அங்கு என்ன நிலைமை இருக்கிறதோ, எதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அதை விட அதிகமான ஒரு புத்திர சோகம், தனக்கு எதுவுமே கிடைக்காதது, தன் ராமருக்கு இத்தகைய கஷ்டங்கள், இதையெல்லாம் நினைத்து நிலை குலைந்து அவள் மிகுந்த புலம்பலுக்குள்ளாகிவிட்டு, பிறகு எனக்கு யமன் கூட உதவி செய்ய மாட்டார், என்னால் இறந்து கூட போக முடியவில்லை, இறப்பு கூட எனக்கு வரவில்லை, நான் இங்கே நீ இல்லாமல் இருந்து என்ன செய்ய முடியும், என்னையும் உன்னுடனே வனத்திற்கு அழைத்து சென்று விடு, எனக்கு இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, வந்தால் உன்னுடன் வருகிறேன், இல்லை என்றால் நான் இறந்து விடுவதே மேல். இதற்கு மேலும் ஒருவரால் எந்தவித கஷ்டங்களையும் அனுபவிக்க முடியாது. என் வயிற்றில் பிறந்ததனால்தான் உனக்கும் இந்த துர்பாகிய நிலை வந்துவிட்டது என்றெல்லாம் கூறி மிகவும் அழுகிறார்கள். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் செய்வதறியாது அங்கேதான் சீதா மாதாவும் இருக்கிறார்கள். அனைவரும் மிகுந்த சோகத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.